ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுவையும் சத்தும் நிறைந்த கேழ்வரகு மாவு இனிப்பு புட்டு. பாருங்கள், நான் வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்கும். நல்லா சூடாக இருக்குது, நல்ல வாசனையாட்டம் இருக்கும் இந்த புட்டு. இது நான் நேந்திரம்பழம், அதாவது ஏத்தம்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழத்தை பொடியாக கட் பண்ணி நடுவில் சேர்த்து பண்ணியிருக்கேன். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப பஞ்சு போல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் இந்த பெரிய கப்பில் 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு உப்பு நான் கரைச்சி விட போகிறேன். டைரெக்டாக போட்டால் கரைஞ்சி வராது, அதனால் நான் தண்ணி விட்டு கரைச்சி எடுக்க போகிறேன். பாருங்க, இப்போ நம்ம மிக்ஸி பவுலில் கேழ்வரகு மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லா இடம் படும்படியாக நீங்கள் பிசிறி விடுங்க. பாருங்கள், இப்போவுமே உதிரியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள், இப்படி உருண்டு உருண்டு வந்தாலும் பரவாயில்ல, இப்படி இருக்கட்டு. தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் விட்டு நீங்கள் பிசிறி எடுத்துக்கிடுங்க. இப்போ இதை நம்ம 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். பாருங்கள், மூடி இருக்கட்டு. 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் திறந்து. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து எப்படி கொஞ்சமாக தான் இதாக இருக்குது, கொஞ்சமாக தான் நம்ம இந்த தண்ணி சத்து இழுத்துருக்கு. இப்போ நம்ம இதை உருண்டையாக இருக்கிறத ஒரு சல்லடையில் வச்சு சலித்து எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சலித்து எடுத்துருங்க, சீக்கிரமாக சலித்து எடுத்துடலாம். உங்கள்கிட்ட புட்டு அரிப்பு இருந்தால் புட்டு அரிப்பில் போட்டு அரிச்சிடுங்க. பாருங்கள், இப்படி வந்துடும். இதே போல் எல்லாம் நம்ம சலித்து எடுத்துடலாம். இப்படி சீக்கிரமாக எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, பூ போல் தான் இருக்கும். பாருங்கள், ஈர நெசப்போடு தான் இருக்குது, அப்படின்னா தான் நான் புட்டு நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ நான் இந்த சிரட்டை புட்டில் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இப்போ இது இல்லைன்னா புட்டு குழாயை வச்சு நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா சின்ன சின்ன கிண்ணங்களில் நம்ம போட்டு செய்யலாம். சின்ன சின்ன கிண்ணங்களில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதுலேயும் செய்யலாம். இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு கொஞ்சம் மாவு, பாருங்கள் மாவு எவ்வளவு பூ போல் இருக்குது. கொஞ்சமாக அழுத்தி விடுங்க. விட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் வச்சது உங்கள் விருப்பம்தான், கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை இதுக்கு மேலே தூவி விட்டுலாம். நாட்டு சக்கரை எடுக்கலாம், வெள்ளை சக்கரை எடுக்கலாம், உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிடுங்க. எது இருந்தோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஏலக்காயை பிடிச்சி அது கூடயும் நம்ம வெல்லத்து கூட பிடிச்சி வச்சு நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட தேங்காயும் மேலே தூவிடுங்க. அதுக்கு மேலே நம்ம மாவு வச்சு நல்லா நிரப்பி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி நிரப்பண்டாம், ஓரளவுக்கு அழுத்தி நிரப்பி விட்டுருங்க. இதுக்கு மேலே தேங்காய் வச்சு நான் இதை குக்கரில் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், இதுக்கு மேலே தேங்காயும் போட்டுருவோம். இப்போ நான் குக்கரில் எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள், வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். இந்த கேழ்வரகு மாவு நல்லா வெந்தால் தான் நல்லது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆறின உடனே நீங்கள் எப்படி தட்டுங்க. உடனே தட்டினா வராது, அதனால் ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் சூடாக தான் செய்யும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இனிமேல் அடுத்ததை போட்டுருவோம். பாருங்கள், தேங்காயை போட்டுக்கிட்டு மாவு போட்டு லேசாக பரப்பி விடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய், கொஞ்சமாக நான் அந்த நேந்திரம்பழத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எதுவும் போட்டு கொடுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு. பாருங்கள், இதுக்கு மேலே கொஞ்சம் வெல்லத்தை தூவிடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் தூவிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும் இப்படி செய்யுது. பாருங்க, இப்படியே வச்சு நல்லா கொஞ்சமாக அழுத்தி லேசாக விட்டுவிட்டு தேங்காயும் மேலே வச்சு நம்ம ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் 5 நிமிஷம் எப்படியும் வேகணும். கேழ்வரகு மாவு, அரிசி மாவு கூட 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். கேழ்வரகு மாவு கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். பாருங்க, நல்லா வந்துட்டு நல்லா சாஃப்டாக நல்லா வாசனையாக இருக்குது. இதையும் எடுத்துருவோம். ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 1 நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டு தட்டுங்க, அழகாக வந்துடும்.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த புட்டை நம்ம சூடோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு வெல்லம் கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நான் பாருங்கள் நேந்திரம்பழம் வச்ச பாருங்கள் இது நல்லா வாசனையாட்டம் இருக்குது. பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் பழம் வச்சதை பாருங்கள். அதையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.